அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது ஊக்கம் என்றால் என்பதை பற்றிதான். நமது வாழ்க்கை பயணம் பல சவால்கள் நிறைந்தது. இந்த பயணத்தில் நாம் பல்வேறு இலக்குகளை கொண்டு பயணிக்கிறோம். இந்த பயணம் வெற்றி பெற சுய ஊக்கம் மிகவும் இன்றியமையாதது. ஒருவர் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு இவை அனைத்தும் மிகவும் தேவை. ஒருவருக்கு சுய ஊக்கம் இல்லாதபோது பரிசு பொருட்கள் தருதல், கலந்தாய்வு கொடுத்தல் போன்ற புறக்காரணிகளால் அவரிடம் சுய ஊக்கத்தை ஏற்படுத்த முடியும். எத்தனையோ பேர் தங்களிடம் தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் ஊக்கமின்மையால் வாழ்வில் பின்தங்கிவிடுகின்றனர். மனம் உறுதியாக இருந்தால் வாழ்வு வளமாக இருக்கும். மனிதனின் மன உறுதிதான் நாடோடியாக வாழ்ந்தவனை நாடாளத் தூண்டியது. கால்நடையாக திரிந்தவனை கப்பலிலும் விமானத்திலும் பயணிக்க தூண்டியது. அடிமையாக வாழ்ந்தவனை சுதந்திரமாக வாழத் தூண்டியது. நமக்குள்ளே இருக்கும் சுய ஊக்கம் ஓர் மிகச்சிறந்த உந்து சக்தியாகும். இது நமது இலக்குகளை நோக்கி நம்மை முன்னேற தூண்டுகிறது. எதிர்வரும் தடைகளை தன்னம்பிக்கையுடன் கடக்க உதவுகிறது. சுய ஊக்கம் நம்மை நேர்மறையாக சிந்தித்து செயலாற்ற உதவுகிறது. சுய ஊக்கம் நம் வாழ்வில் தெளிவான இலக்குகளை நிர்ணயிக்கவும் அவற்றை அடைய கடினமாக உழைக்கவும் தூண்டுகிறது. தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் நமது மனதை அமைதிப்படுத்தி நமது சுய ஊக்கத்தை மேம்படுத்துகின்றன. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலக்குகளை பற்றி தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய இலக்குகளை தீர்மானித்த பின்பு அதை அடையும் வழியை தீர்மானித்து அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவற்றை நோக்கி பயணிக்க ஏதுவாக இலக்கை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படலாம். நாம் நமது சிறிய வெற்றியை கூட கொண்டாட வேண்டும். இது நமது சுய ஊக்கத்தின் தரத்தை அதிகரிக்கும். நாம் நம் தோள்களில் இருந்தும் ஏராளம் கற்றுக்கொள்ள முடியும். நம் மனதின் நேர்மறையான எண்ணங்களை நிரப்பி என்னால் இது முடியும், நான் இதை சாதிப்பேன் போன்ற உறுதிமொழிகளை நமக்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்வது நல்லது. நமக்கு பிடித்த செயல்களை செய்யும்போது நமது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படுகின்றன. இது நமது சுய ஊக்கத்தை அதிகரிக்கிறது. நேர்மறையாக ஊக்கமும் நல்ல நபர்களுடன் நமது நட்புகளை வளர்த்து கொள்ளும் போது நமது செயலில் நிபுணத்துவமும் ஆர்வமும் அதிகரிக்கிறது. வாழ்வின் லட்சியங்களை சென்றடைவதில் தனிப்பட்ட நபர்களின் அறிவு, திறமை, மனத்தின்மை, விடாமுயற்சி, தோல்வி கண்டு துவளாத மனம் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதற்கு முன்னால் இவ்வாறான லட்சியங்களை சென்று அடைந்தவர்கள் அந்த லட்சியங்களை சென்றடைவதற்கு பயன்படுத்திய யுக்திகள் எல்லாம் அறிந்து செயல்பட்டால் நமது லட்சியத்தை நம்மால் எளிதாக அடைய முடியும். நமது லட்சியங்கள் எல்லாம்
தொட்டுவிடும் தூரத்தில்தான் இருக்கின்றன. ஆனால் அவற்றை அடைவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் இன்னும் அதிகமாக இருத்தல் முக்கியமானது. லட்சியங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய திறமைக்கு எது சாத்தியமோ அவ்வாறான லட்சியங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மனதில் சோர்வை உணரும் சமயங்களில் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நமது ஆர்வத்தை அதிகரித்து கொண்டு தொடர்ந்து உழைப்பது நல்லது. காலம், பொருள், பணம், உழைப்பு இவை அனைத்தையும் சீரான அளவில் பயன்படுத்துவது நல்ல பலன் தரும். குடும்ப உறவுகளின் நெருக்கடிகளிலும் பொருளாதார நெருக்கடிகளும் நமது லட்சியத்தை அடைவதில் தடைக்கற்களாக மாறிவிடலாம். இதனால் நம்மில் பலர் தொடக்கத்தில் வரும் பிரச்சனைகளை பார்த்து பாதி வழியிலேயே தனது முயற்சிகளை கைவிட்டு விடுவதும் உண்டு. இதை தவிர்க்க வேண்டும். திட்டத்தை செயல்படுத்த தேவைப்படும் ஆதாரங்கள், அவை எங்கு கிடைக்கும், யாருடைய உதவி இதற்கு தேவைப்படும், அவருடைய உதவியை நாடுவது எப்படி, இவையெல்லாம் லட்சியத்தை அடைவதற்கு தேவைப்படும் முக்கிய அடிப்படை கூறுகளாகும். லட்சியத்தை அடைய முயற்சிப்பவர்கள் முதலில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. மான அவமானங்களை பார்க்கக்கூடாது. அன்றாட நடவடிக்கைகளில் கணிசமான நேரத்தை லட்சியத்தை அடைவதற்காக செலவிடுவது நல்லது. உழைப்பின்றி ஊதியம் இல்லை என்பதை மனதில் கொண்டு செயலாற்ற இவர்கள் முனைய வேண்டும். இன்றைய படித்த இளைஞர்கள் பலர் வேலையின்றி இருக்கும் நிலை பரிதாபகரமாக உள்ளது. இதற்கு காரணம் அவர்களின் ஆர்வமின்மையே. அவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான பல துறைகள் உள்ளன. அவர்களுக்கு அதிக ஆர்வமும் அடிப்படை திறனும் உள்ள துறைகளில் பள்ளி படிப்பின் போதே கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறான துறையை தேர்ந்தெடுத்து அதை லட்சியமாக கொண்டு பயணம் செய்ய தொடங்கினால் அவர்களின் வாழ்வு மேலும் சிறக்கும். வீடுகளிலும் பள்ளிகளிலும் சாதனையாளர்களை பற்றிய புத்தகங்களை குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உருவாக்கி தர வேண்டும். படிப்பின் மீதான அவர்களின் ஊக்கம் மட்டுமே அவர்களின் உயர்வான வாழ்வுக்கு அடிப்படையாக அமையும். தொடர்ந்து வரும் தோல்விகளை கண்டு அஞ்சாது விடாமுயற்சியுடன் நம்முடைய திட்டத்தை படிப்படியாகவும் உறுதியாகவும் எடுத்து செல்வதுதான் ஒரு வெற்றியாளர்களின் அடையாளமாகும்.